ஹாய் ஹலோ. இது வந்து நான் திருச்சி போயிருந்தப்ப ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்கே போனோம் அப்படின்னா திருச்சி பேர்ட்ஸ் பார்க் தான். இது எங்கே இருக்குன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகிறக்கு முன்னாடியே உங்களுக்கு இது லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும்னு எல்லோரும் சொன்னாங்க. பட் எனக்கு இது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பிளாங்காக நாங்கள் போனோம். ஏன்னா குழந்தைங்க இருக்கிறனால அவங்களுக்காக கொஞ்சம் ஏதாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா எல்லோரும் ஃபேமிலியோட குழந்தைங்களும் கூப்பிட்டு வந்துருந்தாங்க. பட் உள்ளே போனோன்னே எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் என்னென்னா, போனோடனவே நெருப்பு கோழி தான் பார்த்தோம். அவ்வளோ பெருசு. நானே அதை பார்த்ததே இல்லை. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஹைட்டுக்கே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ஆர்டிஃபிஷியலாக அதோட முட்டையெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே கிட்ஸ் எல்லாம் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்னென்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் பார்க்குறதுக்கு இது ஒரு சூப்பர் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். பெரியவங்களுக்கு 200 நினைக்கிறேன். கிட்ஸுக்கு 150 அந்த மாதிரி ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வர்த்துங்க. ஏன்னா எல்லா பேர்ட்ஸும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாம். பேர்ட்ஸில் இவ்வளோ இருக்கா, புறாலெலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்காங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. நமக்கு தெரிஞ்சது வந்து அந்த ஒயிட் கலரு, ஆஷ் கலரு, அதுலேயே இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனது, இது மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். பட் வந்து புறாவில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்கிறது எனக்கு புறாலேயே ஒரு 10, 15, 20 வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. ஒன்று ஒன்று ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கலர் டிஃப்ரென்ஸும் நிறையா இருந்தது. அப்புறம் வந்து அதுலேயே வந்து வாட்செல்லாம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வெயிலில் போனீங்கன்னாலும் டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு அங்கேயே நிறையா தண்ணி, டீ ஷாப்பு, ஜூஸ் இதெல்லாம் அங்கேயே இருக்குது. நீங்கள் எங்கே உள்ளே போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் போகிறப்ப கொஞ்சம் வெயில் இல்லாமல் டைமில் போனீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். நாங்கள் கொஞ்சம் வெயிலில் தான் போயிட்டோம். பட் இந்த பேர்ட்ஸை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் எங்களுக்கு பெருசாக வெயில் தெரியல. நான் பிளாக் கலர் வாத்தெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பிளாக் கலரில் வாத்து பார்த்துறது. ரொம்ப அழகாக இருந்தது. ஒயிட் கலரு. அங்கேயே சேலும் பண்ணுறாங்க. கோழி குஞ்சுலேருந்து வாத்தெல்லாம் கூட அங்கேயே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட அங்கேருந்தே வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்கலாம். அந்த அளவுக்கு அங்கே வந்து அதுவும் சேலும் பண்ணுறாங்க. கிளி வகைகளும் நிறையா இருந்தது. கிளி வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஃபுல்லாக லாங்காக பெரிய கூண்டடிச்சு அது ஃபுல்லாகவே கிளியை விட்டுறாங்க. அதை நமக்கு நம்மளே ஃபீட் பண்ணலாம். அதுக்கு நம்ம கையிலலாம் வந்து உட்காரும். நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம கிளியை சும்மா கூண்டுக்குள்ளே இருந்து தான் பார்க்க முடியும். பட் இதை வந்து நம்மக்கிட்டேயே வந்து விளையாடுது. அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மீனுக்கும் அப்படி தான். நம்மளே போய் ஃபுட்டு கொடுக்கலாம். இதை நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.